3.5 வயது சிறுமி 16 வயது சிறார் குற்றவாளியால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அதிரடியாக மாற்றப்பட்டார். மயிலாடுதுறையில் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு மூலம் காவல் அலுவலர்களுக்கு போக்சோ சட்டம், குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு குறித்த ஒருநாள் திறன் வளர்ப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டு போலீசாருக்கு அறிவுரைகளை வழங்கினர். அப்போது சீர்காழியில் கடந்த 24ஆம் தேதி அங்கன்வாடிக்கு சென்ற 3.5 வயது சிறுமி 16 வயது சிறார் குற்றவாளியால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து பேசிய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, இந்த சம்பவத்தில் சிறுமிதான் தவறாக நடந்து கொண்டதாகவும், தனக்கு கிடைத்த தகவலின்படி அந்த சிறுமி சிறுவனின் முகத்தில் எச்சில் துப்பியதுதான் காரணம் எனவும் தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியரின் இந்த பேச்சு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதுடன் சமூக வலைதளங்களில் அவருக்கு எதிராக பலத்த கண்டனங்கள் எழுந்தன. மேலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் மாவட்ட ஆட்சியரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியை அதிரடியாக மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டது. அவருக்கு பதிலாக ஈரோடு மாநகராட்சி ஆணையர் ஸ்ரீகாந்த் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியராக நியமிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எல்லா குற்றங்களும் குறைஞ்சதா இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் மெஷினரி, போலீஸ் ரொம்ப சீரியஸா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. 1-2 தானே நடக்குது, எங்க கண்டினியூஸா எங்க நடந்துட்டு இருக்கு. இது கூட அந்த லாஸ்ட் வீக் நடந்த அந்த 3 வயசு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா அது அந்த குழந்தைய தப்ப நடந்திருக்கு. அது நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குழந்தைய எனக்கு கிடைச்ச ரிப்போர்ட் அந்த பையனை காலையில துப்பி இருக்கு முகத்துல. தப்பிக்கு ரீசன். அதனால 2 பக்கமே பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம்.